அடுத்ததா மகாநதி சீரியல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அது. வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் கற்பனை தான். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய எப்படியோ காவேரி பேசி, "வாங்க போலாம். நம்ம அங்க தாத்தா வீட்டுக்கு போய் இருக்கிறது தான் நல்லது." அப்படின்னு கிளம்பி கூட்டிட்டு போக, அங்க பாட்டி கோவப்படுவாங்கன்னு பார்த்தா, அவங்க ஆரத்தி எடுத்து உள்ளார வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யும், காவேரியும் வீட்டுக்குள்ளார கூட்டு போறாங்க. ஆனா அன்பால இத தாங்கிக்க முடியல. அன்பு அப்படியே வந்து, "ஐய்யய்யோ! வில்லனுங்க வந்துட்டானுங்களே! நம்ம நல்லா சொகுசா அந்த வீட்ல ஆடிட்டு இருந்தோமே! அது முடிஞ்சிருச்சே!" அப்படின்னு நெனச்சு பயந்து போய், தாத்தா இப்ப விஜய்யும், காவேரியும் கூட்டு வந்தோனே, "இப்ப என்ன ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் நாங்க திருப்பி குடுத்தரணுமா? அஜய் இப்ப தான் கொஞ்ச நாளா ஆஃபீஸ்ல போய் பொறுப்பா உட்காந்து வேலையெல்லாம் பார்த்தான். இப்ப இவங்க வந்துட்டாங்க, குடுத்தரணும் அவ்வளோதானே. விஜய் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான்னு நான் நினைச்சது தப்பா போச்சு." அப்படிங்கிற மாரிலாம் வசனத்த பேச, இது வந்து விஜய் மனச கொஞ்சம் யோசிக்க வைக்குது. உடனே வந்து இவரும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம பேசாம வந்து அஜய்க்கே வந்து கொஞ்ச நாளைக்கு பொறுப்ப குடுத்தரலாமான்னு யோசிக்க, இது சரியில்லையே அப்படின்னு இன்னொரு பக்கம் காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா காவேரிக்கு அதிர்ச்சி தர மாரி, முன்னாடி காவேரிய பார்ட்னர் ஆக்கி எப்படி விஜய் உட்கார வச்சாரோ, அந்த மாரி அஜய உட்கார வைக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக, அன்பு வந்து அப்படியே இதாண்டா சரியான கட்டம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையெழுத்த வாங்கி மொத்தமா வந்து சொத்தெல்லாம் அபகரிச்சிடணும் நம்ம. இல்ல நமக்கு சேர வேண்டிய சொத்துன்னு பாதி சொத்தையாச்சும் அபகரிச்சிடணும். இவனுக்காக தானே அந்த வீட்ல இருந்தோம் நாங்க அப்படின்னு அஜய் கிட்ட பேச, அஜய் வந்து இதெல்லாம் எப்படியாச்சும் ஏமாத்திடலாம்ப்பா. ஆனா அண்ணன் கொஞ்சம் அறிவாளியா இருப்பாரே, அதை விட அண்ணி அறிவாளியா இருப்பாங்களே அப்படின்னு வந்து பேசும்பொழுது, உங்க அண்ணிக்கு வேற ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்து அப்படியே தசை திருப்பி விட்டுறலாம். உங்க அண்ணன் வந்து பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். நம்ம கேட்டா கூட வந்து ஈகோவாலேயே கூட கையெழுத்து போட்டு கொடுத்துருவான், பாசத்தால கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். இன்னொரு பக்கம் வந்து வேற என்ன பாதி சொத்தாச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கும் போது, மொத்த சொத்தையும் எடுத்து இந்த வீட்டையும் உங்க பேருக்கு மாத்தி அந்த மொத்தமா இவங்க 2 பேரும் திருப்பி ஓட விடணும் அப்படின்னு ராகினி பிளான் போடுறது ஒரு பக்கம் நடக்க, ராகினியோட திட்டப்படி ராகினிக்காகவே அதை செய்யணும்னு அஜயும் முடிவு பண்ணி ஆஃபீஸில் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருடுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாத்து கையெழுத்தெல்லாம் விஜய் கிட்ட வாங்குறது, அதை எப்படியாவது வந்து விஜயோட காதுக்கு கொண்டு போய் மொத்த சொத்தையும் காப்பாற்றணும்னு வந்து காவேரி ட்ரை பண்ணுறது. இந்த சொத்து பிரச்சனைகளுக்கு இடையில வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கதை போணுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த சீரியலில் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அஜயெல்லாம் ஒன்றும் போவேன், விஜயும் காவேரியும் சேர்ந்து போய் அந்த ஆஃபீஸில் ஒன்றா உட்காந்து ஜம்முன்னு அவங்க 2 பேர் ராஜா ராணி மாதிரி வேலை பார்க்கறதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இடம்பொருள் நவ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.